ஈரான் மீது அமெரிக்கா 5ஆம் நாள் இரவாக இன்றும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கின்றது. ஈரானின் படைகளை வலுவிழக்க செய்யும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாக ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். வளைகுடாவில் மீண்டும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ள நிலையில் நள்ளிரவில் ஈரான் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஹோர்மூஸிலும் மெல்ல இயல்பு நிலை திரும்ப ஆரம்பித்தது. இருப்பினும் இவையெல்லாம் வரும் சில நாட்கள் மட்டுமே நீடித்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இருதரப்பும் மாறி மாறி குற்றஞ்சாட்டி மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. விமான நிலையம், ரயில் நிலையம், பாலங்கள் மற்றும் டேட்டா சென்டரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க சென்டர் கமாண்டும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளது. ஈரானின் இராணுவ திறன்களை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஈரானில் உள்ள இரான் சஹர் விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன. அமெரிக்க ஏவுகணை ஒன்று விமான நிலைய வளாகத்தை தாக்கியதாக கூறப்படுகின்றது. முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள ரயில்வே நிலையமும் தாக்குதலுக்குள்ளானதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் ரயில்வே ஊழியர்கள் 2 காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள 2 முக்கிய பாலங்களும் தாக்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்ததாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. பாலங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து பந்தர் அப்பாஸ், ஹாமீர் மற்றும் லார் நகரங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு 2 நாட்களுக்கு முன்புதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார். அதாவது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் அதன் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகளை தாக்குவோம் என்று எச்சரித்திருந்தார். அதில் அவர் அடுத்த வாரம் ஈரானுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும். மின் நிலையங்களும் பாலங்களும் தகர்க்கப்படும். பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரானை முடக்குவோம் என்றார். அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வளைகுடா நாடுகளும் எச்சரிக்கை நிலைக்கு சென்றுள்ளன. குவைத் தனது வான்வெளியில் 32 ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் ஈராக் நாட்டின் எர்பில் நகரம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க நாட்டினர் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இந்த மோதல் தொடரும் நிலையில் அது மத்திய கிழக்கின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாகியுள்ளது. இதே நிலை மீண்டும் தொடர்ந்தால் ஹோர்மோஸில் சரக்கு போக்குவரத்தும் கூட பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா 5ஆம் நாள் இரவாக இன்றும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கின்றது. ஈரானின் படைகளை வலுவிழக்க செய்யும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது குறித்து அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கும் தகவலில் புதிய தாக்குதல் மதியம் 2 மணியிலிருந்து தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவிற்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஆரம்பத்திலிருந்து பொருத்தமில்லை. இதில் ஈரான் தான் அமெரிக்காவை எதிர்த்தது. பிரிக்ஸ் நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு எதிரான கரன்சியை உருவாக்குவது, ரஷ்யாவுடன் கைகோர்த்து நவீன ஆயுதங்களை செய்வது, அமெரிக்காவை மதிக்காமல் இருப்பது, மற்ற அரபு நாடுகளுக்கும் அமெரிக்க எதிர்ப்பை ஊக்குவிப்பது, யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்தது, இதெல்லாம் ட்ரம்புக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எனவே இஸ்ரேலை வைத்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. பின்னர் அமெரிக்காவை நேரடியாக களமிறக்கியது. இந்த போர் மொத்த அரபு நாடுகளையும் பாதித்தது. இதனால் கச்சா எண்ணெய் உற்பத்தி அப்படியே ஸ்டாப் ஆனது. மறுபுறம் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு கப்பல்களில் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் ஹோர்மோஸ் நீரிணையை தாண்ட முடியாமல் தவித்தது. இந்த நீரிணையை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டில் எடுத்தது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து 20 தொடக்கம் 30% வரை இந்த நீரிணை வழியாகத்தான் நடக்கின்றது. எனவே இதனை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்க போர் பெரிய அளவில் வெடித்தது. இந்த நேரத்தில் தான் உலக நாடுகள் அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்க வலியுறுத்தின. இதையடுத்து அமைதி ஒப்பந்தம் உருவானது.
ஆனால் இடையில் மீண்டும் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது. இன்றும் 5ஆம் நாள் இரவாக ஈரானின் பல்வேறு பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இன்னும் ஈரான் தரப்பிலிருந்து எந்த பதில் தாக்குதலும் நடத்தப்படவில்லை. இருப்பினும் பதில் தாக்குதல் சீக்கிரமாகவே ஆரம்பமாகும் என்று ஈரான் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாகை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான ஒப்பந்தத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் ரத்து செய்தமையுடன் மீண்டும் ஈரானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஏற்கனவே கமேனியின் கொலைக்கு நிச்சயம் பழி தீர்ப்போம் என ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொய்தபா கமேனி அறிவித்திருந்தார். மேலும் கமேனியின் இறுதி சடங்கில் அமெரிக்கா மற்றும் ட்ரம்புக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி சதுக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் உடல் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்று சித்தரிக்கப்பட்ட மிகப்பெரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதாகையின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருவதால் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் கண்டனங்களை இந்த பதாகை பெற்றுள்ளது.